தமிழ் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல வருணன் அப்படிங்கிற தமிழ் திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தை இயக்குனர் ஜெயவேல் முருகன் இயக்கியிருக்காரு. இந்த படத்துல ராதா ரவி, சரண்ராஜ், துஷ்யந்த் ஜெயபிரகாஷ், கேப்ரியல்லா, பிரியதர்ஷன், ஹரிப்பிரியா மற்றும் பல நட்சத்திர பட்டாளர்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. சென்னை ராயபுரம் பகுதியில தண்ணி கேன் விற்பனை செய்யக்கூடிய இரண்டு தரப்பினர்களுக்கிடையே தொழில் ரீதியா அடிக்கடி போட்டி ஏற்படுது. இந்த நிறுவனத்தை நடத்தக்கூடிய உரிமையாளர்கள் போட்டி இல்லாம அந்த தொழிலை நடத்தினாலும் அந்த நிறுவனத்துல வேலை செய்யக்கூடிய இளைஞர்கள் அடிக்கடி மோதல்ல ஈடுபடுறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, மறுபக்கம் காவல்துறை அதிகாரி பாத்தீங்கன்னா இந்த தண்ணி கேன் நிறுவனத்துல முதலீடு செஞ்சு அதிக லாபம் பார்க்க முயற்சி பண்றாரு. இதனால இரு தரப்பினருக்கிடையே இருந்த அந்த தொழில் ரீதியான போட்டி மிகப்பெரிய பகையா மாறுது. இதற்கு பிறகு அவருடைய வாழ்க்கையில என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுது அப்படிங்கிறத சொல்லக்கூடிய திரைப்படம் தான் இந்த வருணன். இந்த படத்தை பத்தி ஆலோசனம் அப்படின்னா, இந்த படத்துல அந்த தன்னிக்கா நிறுவனத்தை நடத்தக்கூடிய ராதா ரவியா இருக்கட்டும், சரண்ராஜா இருக்கட்டும், தங்களுடைய அனுபவ நடிப்பை சிறப்பா கொடுத்திருக்காங்க. அந்த அனுபவ நடிப்பு பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலமா அமைஞ்சிருக்கு. அதே போல நாயகன் துஷ்யந்த் ஜெயபிரகாஷ், நாயகி கேப்ரியல்லா, இவங்களுடைய கதாபாத்திரம் இந்த படத்துக்கு மிக கச்சிதமா அமைஞ்சிருக்கு. அவங்களும் பாத்தீங்கன்னா சிறப்பான நடிப்பு கொடுத்திருக்காங்க. அதே போல படத்தினுடைய இன்னொரு நாயகன் பிரியதர்ஷன், நாயகி ஹரிப்பிரியா, இவங்களுடைய வேலை வழக்கமான வேலை அப்படின்னாலுமே அதை குறைவில்லாம பண்ணியிருக்காங்க. இந்த படத்தினுடைய வில்லன் சங்கர்நாக், அதாவது இவருடைய வில்லத்தனம் ரசிகர்களுடைய கவர்ற வகையில அவருடைய வில்லத்தனத்தை வெளிப்படுத்திருக்காரு. சோ அதுவுமே ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. மற்ற நடிகர்கள் நடிகைகள் எல்லாருமே பாத்தீங்கன்னா திரைக்கதையினுடைய பயணத்துக்கு ஏற்றவாறு அந்த திரைக்கதையில நடிச்சிருக்காங்க. இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா லைவ் லொகேஷன்ல கேமராவை சுழல விட்டு காட்சிகளை ரொம்ப வேகமா படமாக்கியிருக்காங்க. அதே போல கிளைமேக்ஸ் காட்சியை எடுத்த விதம் பாத்தீங்கன்னா பிரமிக்கத்தக்க வகையில கொடுத்திருக்காங்க. இந்த படத்தினுடைய இசை, பாடல்கள், பின்னணி இசை ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கு. ஒரு சில இடங்கள்ல ஓவர் பில்டப் கொடுத்திருக்காங்க. இந்த படத்தை எழுதி இயக்கியிருக்கக்கூடிய ஜெயவேல் முருகன் தன்னிக்கேன் தொழிலை மையமா வச்சு திரைக்கதையை அமைத்திருக்குதா சொல்லிட்டு அதை பத்திய தகவலை கொஞ்சம் கூட படத்துல வைக்காம தண்ணி கேன் போடுற இளைஞர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய காதல், மோதல், இது வழக்கமான கமர்ஷியல் மசாலா படத்தை கொடுத்திருக்காரு. இரு தரப்பினருடைய ஏற்படக்கூடிய மோதல், அதுல ஏற்படக்கூடிய சதி, அதனால ஏற்படக்கூடிய உயிர்பலி, இப்படி வழக்கமான கமர்ஷியல் படத்தை கொடுத்திருக்காரு. அதனால அந்த படத்தை பார்க்கும்போது பெரிய அளவுல இம்பாக்டோ ஒரு பெரிய தாக்கத்தையும் ஏற்படுத்தல. வேணா ஒரு முறை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 2. அடுத்த வருஷத்துல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.